வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. இப்போ லாஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா, அதெல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம 8th யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 8th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் சீரிஸ் இப்போ கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ அதில் 8th யூனிட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங். ஓகேவா? ஸோ நீங்களுடைய ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா 8th யூனிட் சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நம்ம தமிழ்நாட்டில் ஓகேங்களா ஸோ தோன்றிய புரட்சிகள், கிளர்ச்சிகள் மற்றும் அதனுடைய லாஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8th யூனிட்டோடைய ஃபஸ்ட்டு சீரீஸில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போடப்பட்ட வீடியோக்கள், நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட வீடியோக்கள் எப்படி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி இந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரைட். ஸோ 8th யூனிட் நம்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ என்ன டாபிக்ங்க? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால புரட்சிகள். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால புரட்சிகள். இதை அடிஷ்னலாக வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னதான் காமனாக புரியும் இல்லையா? பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னாவே நம்ம அதனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கணுங்க. சரிங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்காம நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்னா ரைட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ரைட்டா? ஸோ பாளையக்காரர்கள் புரட்சி, தட் மீன்ஸ் பாளையக்காரர்கள்னா யார், பாளையம்னா ஃபஸ்ட்டு என்ன, ரைட்டுங்களா, அது எந்த காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தென் நம்ம பாளையக்காரர்கள் புரட்சியை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ பாளையக்காரர்கள் புரட்சி இதனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டோட்டல் பீரியடு 1755 to 1801 இவ்வளவுதாங்க. இந்த பீரியட் தான் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு 4-5 பாளையக்காரர்கள், தமிழ்நாட்டில் முக்கியமான பாளையக்காரர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆனாங்க, புரட்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? சரிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாளையக்காரர்கள் புரட்சி ஏன் தோன்றியது, சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், மாடர்ன் இந்தியாவில் ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செட் ஆனது, இந்தியாவில் சக்ஸஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ரைட்டா? ஃப்ரெஞ்சும் இருப்பாங்க, ஆனால் பிரிட்டிஷ் தான் சூப்பர் பவராக இங்கே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இந்த பிரிட்டிஷோடைய பீரியடில் நம்பர் ஆஃப் வார்ஸ் நம்ம இந்தியாவில் நடக்கும். ரைட்டுங்களா? ஸோ கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் வார்ஸ் நம்ம நடந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வார்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கர்நாடகி வார், சரிங்களா, அந்த வாரினுடைய 3 வார்கள் நடக்கும். அந்த 3 வார்களுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஆற்காடு நவாப், சரிங்களா, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ ஆற்காடு நவாப் பார்த்தீங்கன்னா தோத்துருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? விரிவுபடுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதாங்க முதல் காரணம். இந்த பாளையக்காரர்கள் புரட்சி ஏற்படுவதற்கு அதுதான் முதல் காரணம். சரிங்களா? அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆற்காடு நவாப்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஆற்காடு நவாப் ஒன்றும் இல்லைங்க, கர்நாடகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் ஆற்காடு நவாப்னு சொல்லுவாங்க, கர்நாடிக் ரீஜன். ஸோ கர்நாடிக் ரீஜனை பியூராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டோட்டல் கர்நாடக பகுதிகள் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய ஆற்காடு, அதாவது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கு முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா ஆற்காடு மாவட்டம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜன் நம்ம தமிழ்நாடு ஓகேவா, மேக்ஸிமம் மெட்ராஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப்புடைய ஆட்சி பகுதிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சவுத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, சரிங்களா, தூத்துக்குடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப்பின் கீழே இருந்த பாளையக்காரர்கள் தான். சரிங்களா? சரி, என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப் பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள், இந்த போர்கள் பார்த்தீங்கன்னா 3 போர்களுமே தோல்வியை சந்திப்பாங்க. சரிங்களா?
ஸோ இந்த 3 போர், இந்த போர்கள் பற்றிலாம் நம்ம தனியாக வீடியோஸே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் எப்போ நடந்துச்சு, யாருக்கு எதிராக, எந்த ஆண்டு, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த 3 போர்கள் தோல்விக்கு பிறகு ஆற்காட்டு நவாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல், ரைட்டுங்களா, இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஷரி லாஸ், ஓகேவா, மிகப்பெரிய ஒரு ட்ரெஷரி லாஸ் வந்து அவருக்கு ஏற்படும். அந்த ட்ரெஷரி லாஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த ஆற்காட்டு நவாப்பு யார் எதிரியோ, சரிங்களா, ஸோ யாருக்கு எதிராக போரிட்டாங்களோ அதே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போயிட்டு இவர் வந்து கடன் வாங்குறாரு, சரிங்களா. ஸோ கடன் வாங்குறாரு. இப்போ இந்த கடன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த கடனுக்கான வட்டியை கூட அவங்களால ஆற்காட்டு நவாப்பால திருப்பி செலுத்த முடியல. உடனே ஆற்காட்டு நவாப் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், அந்த பாளையக்காரர்களுடைய பகுதிகளை உங்களுக்கு வந்து வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், சரிங்களா, நீங்க அந்த இடத்துல போயிட்டு வரி வசூல் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காட்டு நவாப் வந்து அந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை கொடுக்குறாரு, சரிங்களா. அப்பதான் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அஃபிஷியல்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரி கேட்க போகும்போது தான் அங்கே வந்து பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது, படையெடுப்புகள் ஏற்படுது, சரிங்களா. ஸோ இதனுடைய விளைவு தான் பாளையக்காரர்களுடைய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1801 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா. சரிங்க, இந்த பாளையக்காரர்கள் எத்தனை பேர் மொத்தம் இந்த பாளையக்காரர்களுடைய புரட்சியில் ஈடுபட போகிறாங்க அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாளையம்னா என்ன, அந்த பாளையத்தினுடைய உடைமைதாரர்கள் தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யார் இந்த பாளையம், ஓகேவா, பாளையம்ன்றது என்ன, அந்த பாளையக்காரர்கள்ன்றது யாரு, யாருடைய பீரியட்ல வந்து இவங்க தோன்றினார்கள், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி பார்த்துட்டு தென் நம்ம ஒவ்வொரு பாளையக்காரர்களை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. சரி, பாளையம், பாளையம் அதாவது சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 முக்கியமான பேரரசுகள் இடைக்கால இந்தியாவில் தோன்றி வளர்ந்தது, சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாமனி பேரரசுன்னு சொல்லுவாங்க. அதில் விஜயநகர பேரரசு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. விஜயநகர பேரரசு, இவங்களுக்கு கீழே வந்து பணியாற்றி இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாயக்கர்கள் சிஸ்டம் தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்கள் சிஸ்டம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த நாயக்கர்களுக்கு கீழே பணியாற்றி இருந்தவர்கள் தான் பாளையக்காரர்கள், பாளையக்காரர்கள். அப்போ விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் தான் பாளையக்காரர்கள் முறை தமிழ்நாட்டில் தொடங்கியது, ஓகேவா. ஸோ விஜயநகர பேரரசுக்கு கீழே ராணுவ சேவை புரிந்தவர்களுக்கு, சரிங்களா, ஸோ மிலிட்டரி சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட நிலத்தினுடைய பெயர் தான் பாளையம், ரைட்டுங்களா, சம்பளமாக, ஓகேவா, சம்பளத்துக்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலம். அப்போ இந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலத்தை வந்து இவங்க ரூல் பண்ணாங்க, ரைட்டா, அங்கேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாளையம் என்ற நிலத்தினுடைய உடைமைதாரர்கள் தான் இந்த பாளையக்காரர்கள். ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுடைய அவங்க வாயில வந்து ப்ரொனன்சியேஷன் வரல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பொலிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பொலிகாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் பாளையக்காரர்கள் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா. இதுதாங்க பாளையம், ரைட்டா. சரி, ஓகே. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் முறை எப்போ தோன்றியது, எந்த வம்சம் தோற்றுவித்தது, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ பாளையக்காரர்கள் முறை இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 13th century CE, அதாவது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ யார் தோற்றுவித்தவர், இந்தியாவிலேயே பாளையக்காரர்கள் முறையை முதன்முறையாக தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்ரன், பிரதாபருத்ரன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதாபருத்ரன் அப்படின்னா நம்ம உடனே மௌரியாஸுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா அந்த பிரதாபருத்ரன் வேற, இவர் வேற, ரைட்டுங்களா. இவர் வந்து வம்சத்தை வச்சு நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ககதியார்கள் வம்சத்தை சார்ந்தவர், ககதியார்கள் வம்சத்தை சார்ந்தவர். யார் இந்த ககதியார்கள், இப்போ பிரசன்ட் வந்து தெலுங்கானால இருக்கக்கூடிய வாராங்கல் அப்படின்ற ஒரு ஆட்சி பகுதி, வாராங்கலின் ஆட்சியாளர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா.
ஸோ வாராங்கலின் ஆட்சியாளரான பிரதாபருத்ரன் தான் இந்தியாவில் முதன்முறையாக பாளையக்காரர்கள் முறையை அறிமுகம் செய்தவர். இது காலத்துக்கு காலம் வந்து மறுக்க முடியாம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இது இந்தியா லெவலில். தமிழ்நாடு லெவலில் இப்போ கக்கதியார்கள் வந்து வேற என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வெரி ஃபேமஸ் கோஹினூர் டைமண்ட். ஓகேவா? அந்த கோஹினூர் டைமண்டை ஃபஸ்ட்டு அன்எர்த் பண்ணது பூமியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வெளியிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கக்கதியார்கள் வம்சம் தான். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, சாளுக்கியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் இருக்காங்க. ஓகேவா? மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள், சொல்லாங்கி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்லாங்கி சாளுக்கியர்கள் ஓகேவா 3 பகுதியாக பிரிகிறாங்க. அந்த 3 பகுதியை பிரிஞ்சவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாதவர்கள், கக்கதியார்கள் மற்றும் ஹொய்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த யாதவர்கள் தேவகிரி பகுதி ஆட்சியாளர்களாக இருப்பாங்க மகாராஷ்டிராவில், கக்கதியார்கள் தெலுங்கானால வாராங்கல் பகுதி ஆட்சி செய்கிறவங்க, மற்றும் ஹொய்சாளர்கள் துவாரசமுத்ரா, தட் மீன்ஸ் நம்முடைய சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகாவை ரூல் பண்ணவங்க. ஸோ அந்த கக்கதியார்கள் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பாளையம் என்ற முறையை வந்து பாளையக்காரர்கள் முறையை அறிமுகம் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல படங்களில் வந்து நம்ம படமாக பார்த்துருக்கோம். சரிங்களா? கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பழைய படங்கள் ஓகே, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேவா, அது ரொம்ப ஓல்டு ஸ்டோரி. இப்போ அதே புது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கும். சரிங்களா? சைரா நரசிம்ம ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் ஆக்சுவலாக வந்து சைரா அப்படின்றவர் வந்து ஏபியில் ஆந்திர பிரதேசத்தில் இருந்த ஒரு பாளையக்காரர். சரிங்களா? அது வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு போராட்டத்தை காமிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? பட் அவங்களுக்கெல்லாம் முன்னோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் தான். சரிங்களா? சரிங்க, இப்போ தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறை ரைட்டா. ஸோ தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர்கள் முறை ரைட்டா, அதை தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறை ரைட்டா. ஸோ 1529 ஓகேங்களா, விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர், விஜயநகர பேரரசின் தலை சிறந்த ஆட்சியாளர் ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் ஷார்ட்டா கேடிஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இவரோட பீரியட் என்னப்பா, சும்மா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 1509 to 1529. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறை அறிமுகமாகுது. இவர் யாரு, விஜயநகருடைய எம்பையர். ஓகேவா? ஸோ விஜயநகர் கிங்கு இவருடைய பீரியடில் தான் பாளையக்காரர் முறை அறிமுகம். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்பா, பாளையக்காரர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ நாயக்கர் யாரு, எந்த நாயக்கர், எந்த நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் வந்து பாளையக்காரர்கள் முறை அறிமுகமாச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. ஸோ நாயக்கர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஸ்வநாத நாயக்கர், மதுரை விஸ்வநாத நாயக்கர் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறை அறிமுகம். ஆட்சியாளர்னு கேட்டால் கேடிஆர், ஷார்ட்லி கால்ட் அஸ் கேடிஆர், கிருஷ்ணதேவராயா. நாயக்கர்னு கேட்டால் மதுரை விஸ்வநாத நாயக்கர். சரிங்களா? இவருடைய பீரியடில் தான் தமிழ்நாட்டில் பாளையம் அறிமுகம். சரி ஓகேப்பா, மொத்தம் பாளையங்களின் எண்ணிக்கை 72. டோட்டல் நம்பர் ஆஃப் பாளையம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள் இருந்தது. ஓகேவா? அதாவதுங்க விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலம், அதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள் மற்றும் 6 மண்டலங்களாக பிரித்து வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை, தமிழ்நாடு மற்றும் கேரளா ரைட்டா. 72 பாளையங்கள் மற்றும் 6 மண்டலங்களாக பிரித்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 72 பாளையங்கள் சரிங்களா, ஒரு சில பாளையங்கள் வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டராகவும் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு சில பெரும்பாலும் வந்து பிரிட்டிஷுக்கு எகென்ஸ்டாகவும் வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எகென்ஸ்டாக வேலை செஞ்சவங்க தான் வந்து பாளையக்காரர்கள் புரட்சி, பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 72 பாளையங்கள் இருக்கு இல்லைங்களா. சரிங்களா? ஸோ 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பாளையம் சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அதே மாதிரி மேற்கு பாளையத்தில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கிழக்கு பாளையத்தில் வந்து சாதத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலன், குறிச்சி. ஓகேவா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மேற்கு பாளையத்துக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள். மேற்கு பாளையம் தலைவன் கோட்டை,
நெக்ஸ்ட் ஊத்துமலை, நடுவக்குறிச்சி, நெக்ஸ்ட் சிங்கம்பட்டி, நெக்ஸ்ட் சேத்தூர், the last one நெற்கட்டும் சேவல், நெற்கட்டும் சேவல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையத்துக்கு உதாரணங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஆட் மேன் அவுட் கொஸ்டினோ இல்லை வந்து சூஸ் த கரெக்ட் பேர், சூஸ் த இன்கரெக்ட் பேர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எந்தெந்த பாளையங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? சரி, அந்த பாளையக்காரர்களுடைய எமர்ஜென்சிக்கான காரணம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆற்காட்டு நவாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாளையக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் அடிச்சுப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அடிச்சுப்பாங்க. ஸோ வேர்ல்டில் எங்கெல்லாம் பிரெஞ்சு பிரிட்டிஷ் போர் வருதோ இங்கே இந்தியாவிலேயும் எதிரொலிக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த கர்நாடக போர்கள் அது நடத்தும் போது இல்லை மராத்திய போர்கள் நடத்தும் போது அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? சரி, இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க புரட்சியில் ஈடுபடுவதற்கான காரணங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாளையக்காரர்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாளையக்காரர்கள் லிஸ்ட்டில் வந்து முதலாவதாக வரக்கூடியவர் நம்மளுடைய புலித்தேவர். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புலித்தேவரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1755 டு எமர்ஜென்ஸ் 1755 டு 1767. ஓகேங்களா? சரிப்பா. இவரோட பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் கிளர்ச்சியில் ஈடுபடும் பொழுது இவர் யாருக்கு எதிராக போரிட்டாரு, அந்த போரில் வந்து ஆற்காட்டு நவாப்புடைய ஆதரவாளர் யாரு, இல்லை படைத்தளபதி யாரு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து இவருக்கு எதிராக படையெடுத்துட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி என்டையராக நம்ம பார்க்கணும். தென் ஃபைனலாக இவருடைய முடிவு என்ன அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரிப்பா. புலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த ஆண்டு 1715. பிறந்த ஆண்டு 1715, 1715. ஓகேங்களா? எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெற்கட்டும் சேவல், நெற்கட்டும் சேவல். ரைட்டா? பட் வந்து இவருடைய பழைய பேர் வேற ஒண்ணுங்க. நெற்கட்டும் சேவலுடைய ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவடியாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்கட்டும் சேவலுடைய பழைய பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து ஆவடியாபுரம். ஓகேவா? ஏன் வந்து இந்த ஆவடியாபுரம்னு பேர் வந்தது என்றால் ஆக்சுவலாக வந்து புலித்தேவருடைய குலதெய்வம். சரியா? புலித்தேவருடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவடி அம்மாள் அவங்களுடைய குலதெய்வம். சரிங்களா? அதனால வந்து அந்த ஊருக்கு பேர் ஆவடியாபுரம் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஓகேவா? தேராப்டர் எப்படி சார் ஆவடியாபுரம் வந்து நெற்கட்டும் சேவலாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஸோ இங்கிருந்து இந்த ஆவடியாபுரம் பகுதியிலிருந்து ஓகேவா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டாக்ஸ்ன்ற பேர்ல, வரின்ற பேர்ல ஒரே ஒரு நெல்லை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எடுத்துட்டு போக முடியாதான். சரிங்களா? ஸோ அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கதிர் எடுத்து கவலமாக்கி ஒரு நெல் கூட செதறாம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துமே சேர்த்துருவாங்களாம். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷால வந்து ஒரு நெல்லை கூட எடுத்துன்னு போக முடியாதுன்றதுனால நெல்லை கட்டி ஓகேங்களா இவங்க வந்து சேவை காக்கிறதுனால இந்த பகுதிக்கு ஆவடியாபுரம் என்ற பேர்ல இருந்து நெற்கட்டும் சேவல் என்ற பேர் மாறியதாக ஒரு தகவல். ஓகேவா? சரிங்க, பார்க்கலாம். புலித்தேவரை பத்தி பார்ப்போம். ஸோ புலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இந்த நெற்கட்டும் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளருவதற்கு முன்பாகவே சின்ன வயசுல ஓகேவா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துருன்னு இருந்த ஒரு பையன், ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு போர் வீரனா இருந்தவர். ஓகேவா? ஸோ இவருடைய இனம் ஓகேவா புலித்தேவருடைய இனம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மநாட்டு மறவர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செம்மநாட்டு மறவர் இனத்தை சார்ந்தவர் நம்மளுடைய புலித்தேவர். ஓகேவா? சரி, இவருடைய குரு ஓகேங்களா, இவருடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா சிவ சுப்பிரமணியம் பிள்ளை. இவருடைய குரு வந்து சிவ சுப்பிரமணியம் பிள்ளை. ஓகேவா? தென் இவருடைய படை தளபதி
இவருடைய படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். படை தளபதி ஒண்டி வீரன். ஸோ இவருடைய சிறப்பு என்னங்க, அதாவது அருந்ததியர் இனத்தை சார்ந்த முதல் படை தளபதி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்லேயே, ஓகேவா, விடுதலை போராட்ட வீரர்களேயே அருந்ததியர் படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன முதல் முறையாக அது வந்து நம்மளுடைய ஒண்டி வீரன் தான், நம்மளுடைய புலித்தேவருடைய படை தளபதி. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன காரணத்துக்காக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ புலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன் முறையாக, எப்படி, இந்தியாவிலேயே முதன் முறையாக, சரிங்களா, ஃபர்ஸ்ட் இவர் தான் இந்தியாவிலேயே முதன் முறையாக பிரிட்டிஷை எதிர்த்தவர் இவர் தான்ப்பா. இந்தியாவிலேயே முதன் முறையாக பிரிட்டிஷை வந்து எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த புலித்தேவர் ஆவார். ஓகேவா? இந்த பெருமை வேற யாருக்குமே கிடையாது, இது நம்மளுக்கு தான் சேரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் இதெல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். பட் அதுக்கு முன்னாடியே எதிர்த்தவர் தான் நம்மளுடைய புலித்தேவர். சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராளிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க, இல்லை பிரெஞ்சு ஆதரவு தெரிவிப்பாங்க, பிரான்ஸ் நாடு வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இங்கே எப்படி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கோ அதே மாதிரி வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்றது, யூரோப்பியர்களுடைய ஆயுதங்கள், வெப்பன்ஸ் எல்லாமே, மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷுக்கு எதிராக இங்கே களம் காணக்கூடியவர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்து, பிரெஞ்சு கவர்மெண்ட், பிரெஞ்சு கம்பெனி கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிரான்ஸுடைய சப்போர்ட்டு நம்மளுடைய புலித்தேவருக்கும் கிடைத்தது. ஸோ மேற்கு பாளையக்காரர்கள் இந்த பிரெஞ்சுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னா சேர்ந்து தான் வந்து புலித்தேவர் ரொம்ப தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களை துணிச்சலோடு எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலித்தேவர் தான் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக இருந்திருக்காரு. தென் லேட்டர் ஆன் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராதமாக புலித்தேவர் வீழ்ச்சி அடைந்தார்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? சரி, நம்ம பார்க்கலாம் அவருடைய நம்மளுடைய புலித்தேவருடைய ஓகேவா எமர்ஜென்ஸ் அந்த படையெடுப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படையெடுப்பு. ரைட்டா? படையெடுப்பு அதாவது வந்து யார் யார் மோதிக்கிட்டாங்க, எந்தெந்த படைகள் மோதிக்கிட்டது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரியா? மாஃபூஸ் கான். மாஃபூஸ் கான் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப்புடைய சகோதரர். மாஃபூஸ் கான் ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் பிளஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? ஆப்போசிட்ல யாருங்க, நம்மளுடைய புலித்தேவர். நம்மளுடைய புலித்தேவர். சரிங்களா? பிளஸ் வந்து ஒரு சில மேற்கு பாளையங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு படைகள் மோதிக்குது. சரிங்களா? இந்த ரெண்டு கூட்டுப்படைகள் மோதுதுங்க. கடைசியா வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படை, நம்மளுடைய புலித்தேவர் வந்து தலைமை ஏற்கக்கூடிய படைகள் வெற்றி பெறுகின்றன. ஸோ பிரிட்டிஷுடைய படைகள் வீழ்த்தப்படுகிறது. சரிங்களா? சரி, இந்த படையெடுப்பு எப்பன்னா 1755 அவருடைய படையெடுப்பு ஸ்டார்ட் ஆன அந்த எமர்ஜென்சி ஆன அதே பீரியட்ல தான். ஓகேங்களா? அடுத்த படையெடுப்பு அதாவது வந்து அது போராவே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ களக்காடு போர்னு சொல்லுவாங்க. களக்காடு போர் ஆண்டு 1755 களக்காடு போர். ரைட்டுங்களா? பேட்டில் ஆஃப் களக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. த சேம் மாஃபூஸ் கானுடைய படை. ஓகேவா? ஆற்காடு நவாப். அப்ப ஆற்காடு நவாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். ஆற்காடு நவாப் வந்து புலித்தேவரும் சந்தா சாஹிப்பும் சம காலத்தவர்கள். சரிங்களா? கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? மாஃபூஸ் கான் பிளஸ் வந்து த சேம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸஸ் தான் இந்த தரம். ஆப்போசிட் சைடில் திரும்ப வந்து புலித்தேவர் தான் நிற்கிறார். ஆப்போசிட் சைடில் புலித்தேவர் பிளஸ் புலித்தேவர் எதிர்பாராத விதமாக அவருக்கு கிடைத்த ஒரு உதவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம். திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வந்து கேட்காமலேயே திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2000 படை வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் களக்காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
ரைட்டா? ஸோ இந்த போர்லையுமே வந்து நம்மளுடைய புலித்தேவர் வெற்றி பெறுகிறார். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆரம்ப கால போர்கள் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வந்து சக்சஸராகவே இருக்காருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அவருடைய வீழ்ச்சி பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து வெற்றி மேல் வெற்றி மட்டும் அடைந்திருந்த நம்மளுடைய புலித்தேவர் ஓகேவா எப்படி யாரால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரை வீழ்த்தியவர் அப்படின்னு பார்க்கும்போது கான் சாஹிப் ஆர் யூசப் கான் ஆர் பலராலும் நன்கு அறியப்பட்ட மருதநாயகம். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலித்தேவரை வீழ்த்தியவர். ஓகேவா? ஸோ இவர் தான் புலித்தேவரை வீழ்த்தியவர். ஓகேவா? புலித்தேவரை வீழ்த்தியவர். சரி, யார் ஃபர்ஸ்ட் இவர் எடுத்தோடனே புலித்தேவரை வீழ்த்திட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? இவர் யார்? அவ்வளோ அப்ப புலித்தேவரோட வந்து ஒரு திறமையானவர் வீரமிக்கவர் தானே அர்த்தம். அப்ப இவர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா? ஸோ இந்த ஆற்காடு நவாப் வந்து ஒரு சீக்ரெட்டா வந்து ஒரு படையை மெயின்டைன் பண்றாரு. அந்த படைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி படைகள்னு சொல்லுவாங்க. ஸோ சுதேசி படைகள். இந்த சுதேசி படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய கான் சாஹிப் அல்லது யூசப் கான் அல்லது வந்து மருதநாயகம் என்று கூறக்கூடியவர். சரியா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஆதரவாளராக செயல்படுகிறார். சரிங்களா? கான் சாஹிப் யாருங்க? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சப்போர்ட்டர், ஆதரவாளர். சோ புலித்தேவருக்கு எதிராக கான் சாஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகேவா? மருதநாயகத்தை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவர் போயிட்டு புலித்தேவரை வீழ்த்துகிறார். தென் புலித்தேவருடைய 3 முக்கியமான கோட்டைகள் கைப்பற்றப்படுகிறது. சரிங்களா? ஸோ 1761 மே 16 ஓகேங்களா? இவர் வந்து புலித்தேவரை வீழ்த்துகிறார். வீழ்த்திட்டு பனையூர், வாசுதேவ நல்லூர் மற்றும் நெற்கட்டும் சேவல் போன்ற இது 3மே வந்து கோட்டைகள். சரிங்களா? ஸோ இந்த கோட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா யாரு கேப்சர்ட் பை நம்மளுடைய கான் சாஹிப், நம்மளுடைய யூசப் கான், நம்மளுடைய மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர்லனாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கான் சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய புலித்தேவரை வீழ்த்திட்டு மே 16 1761 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கோட்டைகளையும் கைப்பற்றுகிறார். சரிங்களா? எஸ்பெஷலி வந்து நெற்கட்டும் சேவலையும் வந்து கைப்பற்றுகிறார். ஓகேவா? சரிங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? சரிங்களா? புலித்தேவர் வந்து வீழ்த்தப்பட்டார். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு இன்சிடென்ட், எதிர்பாராதமாக புலித்தேவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. சரிங்களா? அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவருடைய பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு உடைதல். பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு உடைதல். அவங்களுடைய புலித்தேவருடைய கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. சரிங்களா? என்ன காரணம்? ஏன் கூட்டணி உடஞ்சிருச்சு? ஓகேவா? ஸோ காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ புலித்தேவருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பாராதமாக பிரெஞ்சு வந்து மிகப்பெரிய ஒரு அடியை சந்திக்கிறான், ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறான். ஓகேவா? என்ன மாதிரியான வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1756 to 1763 மூன்றாவது கர்நாடக போர். இந்த போர்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்சர்டு புதுச்சேரி. தட் மீன்ஸ் இன்னைக்கு புதுச்சேரி, அன்னைக்கு பாண்டிச்சேரி இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை கேப்சர் பண்றாங்க. இது பிரெஞ்சுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபீட்டுங்க, மிகப்பெரிய ஒரு அடி, எக்கனாமிக்கலா மிக சிவியரான ஒரு டிஃபீட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, என்னால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, சரியா? நானே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அதனால என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு வந்து விட்ரா பண்ணிடுறாங்க. அவங்க வழங்கி வந்த ஆதரவை வந்து விட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ பிரெஞ்சே விட்ரா பண்ணிட்டான் அப்படின்றதுனால
ஓகேவா? இந்த சின்ன சின்ன பாளையக்காரர்கள், மேற்கு பாளையங்கள்லாம் வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணதா சொன்னோம் இல்லைங்களா? அந்த சின்ன சின்ன பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னாலே வந்து இனிமேலுக்கு வந்து உங்க கூட இருக்க முடியாதுப்பா, ஏன்னா ஃப்ரெஞ்சே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து புலித்தேவருடைய கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எதிர்பாராத நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து கான் சாஹிப் வீழ்த்திருக்காரு, இந்த கூட்டணியும் வேற உடஞ்சிருச்சு. அப்போ புலித்தேவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து புலித்தேவர் வந்து கடைசியா முடிவுக்கு வந்துட்டாரா, பிரிட்டிஷ் வந்து கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிட்டாங்களா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ பிரிட்டிஷை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே எல்லைப்பரப்பை விரிவுபடுத்தணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது. இந்தியா முழுவதும் அவனுடைய எல்லைப்பரப்பை விரிவுபடுத்தணுன்ற ஒரு எண்ணம் உண்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைமல்டேனியஸாக தமிழ்நாட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து ஏதோ ஒரு படைக்கு எதிராக, ஒரு இளவரசருக்கு எதிராக வந்து படை எடுத்துட்டு போயிருப்பான், இல்லை பம்பாயில் போயிருப்பான், இல்லை டெல்லியில் போயிருப்பான். அதனால அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய படைகளை பிரித்து அனுப்புறதுக்கோ இல்லை வந்து வெப்பன்ஸ் அனுப்புறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ இங்க திருநெல்வேலிக்கு சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் வெப்பன்ஸ் அனுப்ப முடியல, படைகளை வந்து அனுப்ப முடியல. சரிங்களா? ஸோ இந்த டைமை வந்து நாம் ஏன் வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான் சாஹிப் என்ன பண்ணுவார், நம்மளுடைய மருதுநாயகம் என்ன பண்ணுவார், என்ன இருந்தாலும் நம்பூர்காரங்க இல்லையா? சரிங்களா? நம்ம பிரிட்டிஷ் கிட்ட அவர் வேலை செஞ்சா கூட அவர் நம்பூர்காரு. சரிங்களா? தமிழர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருதுநாயகம் என்ன பண்ணுவார், பாளையக்காரர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். சரியா? ஏப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஸோ ஏன் பிரிட்டிஷ்க்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, அவங்க கேட்குற வரியை நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரிங்களா? இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதை பிரிட்டிஷ் தவறாக புரிந்து கொள்வார்கள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நீ எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு நீ போயிட்டு வந்து பாளையக்காரர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டியா, நீ டபுள் கேம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மருதுநாயகத்தை கான் சாஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடுகிறார்கள். சரிங்களா? ஸோ இன் 1764 ஓகேங்களா, கான் சாஹிப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினால் தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? ஸோ இதோட வந்து கான் சாஹிப் ஓவர். ஓகேவா? இப்போ என்னாச்சு சார், கான் சாஹிப் இறந்துட்டாரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்போ அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துல வித்தின் 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான் இழந்த 3 கோட்டைகளை மீட்டெடுக்கிறார். சரிங்களா? திரும்ப ரீகெயின் பண்றார். ரைட்டா? ஸோ ரீகெயின் பண்றார், திரும்ப ரீகெயின் பண்ணிட்டாப்ல. ஓகேவா? சரிங்க. இப்போ என்ன நடக்குது, கடைசியா வந்து 1767 அவருடைய பீரியடே முடியுதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் ஓகேவா புலித்தேவருக்கு எதிராக 2 அதிகாரிகளை, படை தளபதிகளை அனுப்பிச்சு வச்சாங்க. சரிங்களா? அதுல முதல் படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு படை 1755 படையிலையும் சரி களக்காடு போர்லையும் சரி ஈடுபட்டிருப்பார். சரிங்களா? ஸோ அவர் வந்து கடைசியா ஒரு சேர சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த நேம் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அந்த களக்காடு போர்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு எழுதிருப்பீங்க. சரிங்களா? அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடியவர் தான் அங்கே அந்த படைகளுக்கு தலைமையேற்றிருப்பார். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி புலித்தேவருக்கு எதிராக அனுப்பிய அதிகாரிகள், ஆங்கிலேய அதிகாரிகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆங்கிலேய அதிகாரிகள் ரைட்டுங்களா? யார் அப்படின்னா 2 பேருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்னல் ஹெரான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1755 படையெடுப்புலையும் களக்காடு, சரிங்களா, களக்காடு போர்லையும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய தளபதியாக செயல்பட்டிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் அனுப்பக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக காலின் கேம்பல். இவர் வந்து 1767 வரக்கூடியவர். இவர் தான் பூலித்தேவரை கைது செய்வார். ஓகேவா? ஸோ பூலித்தேவரை கைது செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலின் கேம்பல். ஓகேவா? ஸோ 1767 கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் பூலித்தேவர் என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாதுங்க. சரிங்களா? அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. சரிங்களா? பல யூகங்கள் சொல்றாங்க, பல யூகங்கள் அடிப்படையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது ஆங்கிலேயர்களை முதன்முறையாக எதிர்த்தவர், இந்தியாவிலேயே முதன்முறையாக எதிர்த்தவர். ஸோ அந்த எவ்வளோ பெரிய நேம் நம்மளுக்கு, ஓகேவா? ஸோ காலின் கேம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணிட்டு போயிட்டு மறைமுகமாக தூக்கில் போட்டாங்க, அந்த செய்தியை வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகை என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கைது பண்ணி கூட்டு போகும்போது பூலித்தேவர் வந்து தப்பிச்சிட்டார், எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? இன்னொரு ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பூலித்தேவர் வந்து திருநெல்வேலி தாண்டி, ஓகேவா? ஸோ நம்ம சங்கரன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்து இன்றைக்குமே வந்து சங்கர நாராயணர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா? அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அம்மாளுடைய என்ன சொல்கிறது, ஆவுடி அம்மாளுடைய கோயில் உள்ளே இருக்கும், பிரகாரம் உள்ளே இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சரிங்களா? பூலித்தேவருடைய குலதெய்வம் ஆவுடி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்பார்னா, பிரிட்டிஷ்கிட்ட எப்படி நீங்கள் கைது பண்ணி கூட்டின்னு போயிட்டு என்னை வந்து கண்டிப்பாக தூக்கில் போட்டுருவீங்க, என்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு என்னுடைய குலதெய்வத்தை நான் வணங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதாகவும், ஒரு பெரிய சங்கிலியால் கையில் காலில் எல்லாம் பெரிய சங்கிலி இணைச்சு, சரிங்களா, கட்டிட்டு பூலித்தேவர் வந்து உள்ள அனுப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் ஓகே நீ போய் சாமி கும்பிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச மாதிரியும், அப்படி போன பூலித்தேவர் திரும்ப அந்த கோயிலேருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இன்றைக்கும் நீங்கள் அந்த டெம்பிள் சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் டெம்பிள் போனீங்கன்னா ஒரு அறை, அந்த அறைக்குள்ள பூலித்தேவரன் அறைன்னு வெளியில் போட்டிருப்பாங்க, சரியா? அந்த அறைக்குள்ளே போனவர் வந்து திரும்ப வெளியே வரல, அங்கே ரகசியமாக ஏதோ ஒரு பாதாள அறை இருந்ததாகவும் சுரங்கப்பாதை இருந்ததாகவும், அந்த சுரங்கப்பாதை அந்த கோயிலிருந்து நெற்கட்டும் சேவல் வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை இருந்ததாகவும், அதன் வழியாக வந்து அவர் தப்பித்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உண்டு, சரியா? எது எப்படியோ 1767ஓட பூலித்தேவர் சீன்லே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நம்மளுக்கு தகவலே கிடையாது. ஸோ இப்போ இந்த பூலித்தேவருடைய தொடர்ச்சி அடுத்து வரக்கூடிய பாளையக்காரர்கள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அடுத்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள், அப்போ தான் அந்த பாளையக்காரர்களுடைய புரட்சி வந்து நிறைய பெறும், ஓகேவா? தேங்க்யூ.